உங்க குழந்தைங்க சொல்ற பேச்ச கேட்கறதே இல்லையா? சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கூட ரொம்ப ஸ்டபர்னா இருக்காங்க. அண்ட் இதனால உங்க ஃபேமிலில ஆர்கியூமென்ட், சண்டை இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. அண்ட் இது உங்க பேரண்டிங் ஜர்னிய ரொம்ப டயர்ட் ஆக்கிட்டே இருக்கா? இந்த டயர்டிங்கான பேரண்ட் ஜர்னில நீங்க மட்டும் இல்லைங்க. நெறைய பேரண்ட்ஸ் இருக்காங்க. இது நம்ம இப்ப கண்ட்ரோல் பண்ணலன்னா டீனேஜ்லயும் குழந்தைங்களோட இந்த பிஹேவியர் கன்டினியூ ஆகும். அண்ட் அந்த டைம்ல இத கண்ட்ரோல் எடுக்கிறது இன்னும் கஷ்டம். உங்க பசங்க 4 to 8 வயசுல இருந்தாங்கன்னா இதுக்கான இமிடியேட் ஆக்ஷன்ஸ் நான் ஷேர் பண்ண போறேன். சைல்ட் சைக்காலஜி அண்ட் பிரெயின் சயின்ஸ் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கிற டைம்ல தாங்க ஜாப்பனீஸ் பேரண்ட்ஸ் பெரிய சேலஞ்ச் ஃபேஸ் பண்ணாமலே அவங்களால அவங்க குழந்தைங்களுக்கு செல்ஃப் டிசிப்ளின் கொண்டு வர முடியுதுங்கிறத கத்துக்கிட்டேன். இன்னைக்கு உங்களுக்கு அவங்க யூஸ் பண்ற அந்த 5 டெக்னிக்ஸ் தான் நான் ஷேர் பண்ண போறேன். அலாங் வித் தட் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் நீங்க எப்படி அதை உங்களுடைய லைஃப்ல யூஸ் பண்ண முடியும், பிளஸ் அதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸும் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அண்ட் இந்த வீடியோவுடைய எண்டில் ஒரு ஷாக்கிங்கான மிஸ்டேக் நிறைய பேரண்ட்ஸ் பண்ணுறதும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த மிஸ்டேக்கை நீங்கள் அவாய்ட் பண்ணீங்கன்னா இந்த எல்லா டெக்னிக்ஸுமே உங்களுக்கு எஃபெக்டிவாக ஒர்க் ஆகுங்க. வணக்கம், நான் ஷாலினி சிவகுரு, ஒரு ஒர்க்கிங் மாம் அண்ட் சர்டிஃபைட் பேரண்டிங் எஜுகேட்டர் அண்ட் சைல்ட் கவுன்சிலர். நான் பேரண்ட்ஸ்க்கு அவங்களோட குழந்தைங்களுக்கான மெமரி, அட்டென்ஷன் அண்ட் செல்ஃப் ரெகுலேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பிரெயின் பேஸ்டு சிஸ்டம்ஸ் ஷேர் பண்ணுறேங்க. அதனால குழந்தைங்க அகாடமிக்ஸ்லேயும் சரி, சோஷியல் பிஹேவியர்லேயும் சரி நல்லாவே இம்ப்ரூவ் ஆகுவாங்க. ஃபர்ஸ்ட் டெக்னிக் மைண்ட்ஃபுல் அப்ரிசியேஷன். நம்ம குழந்தைங்க ஒரு நல்ல பிஹேவியரை காட்டும் போது அவங்கள பாராட்டணும். சிம்பிள் தான். ஆனா இதுல நுணுக்கமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க அந்த பாராட்டை ஜெனரிக்கா சொல்லக்கூடாது. குட் பாய், குட் கேர்ள் அந்த மாதிரி சொல்லக்கூடாது. அவங்க செஞ்ச விஷயமும் அந்த விஷயத்த நீங்க எதுக்காக பாராட்டுறீங்க அப்படிங்கிறதையும் ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும். அப்பதான் பசங்க அந்த பிஹேவியரை ரிப்பீட் பண்ணுவாங்க. அண்ட் சயின்ஸ் படி பாத்தீங்கன்னா, நம்ம குழந்தைங்களை பாராட்டும் போது அவங்களுக்கு டோபோமைன் ரிலீஸ் ஆகுங்க. அந்த டோபோமைன் தான் அவங்க அதே பிஹேவியரை திருப்பி ரிப்பீட் ஆகிறதுக்கு 3 times ப்ராபபிலிட்டியை நமக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. நம்ம பாராட்டுறதுனால அவங்களுக்கு டோபோமைன் ரிலீஸ் ஆகுது. அந்த டோபோமைன் அவங்க திருப்பி அந்த பிஹேவியரை பண்ண வைக்குது. அண்ட் அவங்க திருப்பி திருப்பி இந்த பிஹேவியர் ரிப்பீட் பண்ணும்போது அதுவே செல்ஃப் டிசிப்ளினா அவங்களுக்கு மாறிடும். இந்த டெக்னிக் நீங்க யூஸ் பண்றதுனால குழந்தைங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ஐடென்டிட்டி டெவலப் ஆகுங்க. 4 to 8 yearsல இந்த பாசிட்டிவ் செல்ஃப் ஐடென்டிட்டி டெவலப் ஆகும்போது அவங்க டீனேஜ்ல அவங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டாகவும் எல்லா சேலஞ்சஸையும் துணிச்சலாகவும் எதிர்கொள்வாங்க. டெக்னிக்கை நீங்க எப்படி ப்ராக்டிக்கலா யூஸ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு நாள் நீங்க நோட்டீஸ் பண்றீங்க உங்க குழந்தை வந்து பேக்குக்குள்ள ஒரு புக் எடுத்து வைக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். அதுதான் ரைட் பிஹேவியர். ஸோ நம்ம குழந்தைகிட்ட, அடடா இன்னைக்கு அம்மா அப்பா சொல்லாமலே நீ ஏன் உன்னுடைய புக்ஸ் எல்லாம் வந்து பேக் பண்ணிட்டியே, இதுதான்டா செல்ஃப் ரெஸ்பான்சிபிள், இதை பார்க்கும்போது அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ரொம்ப ப்ரௌடா இருக்கடா செல்லம் அப்படின்னு சொல்லுங்க. அப்ப குழந்தைக்கு நீங்க எதுக்கு பாராட்டினீங்கன்னு தெரியும். அப்ப அந்த பிஹேவியரை திருப்பி ரிப்பீட் பண்ணுவாங்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் குழந்தை வந்து ஏதோ ஒன்று அம்மா கொடுக்கும்போது தேங்க்யூ சொல்றாங்கன்னா, அப்போ டே கண்ணா தேங்க்யூலாம் சொல்றியே அம்மாவுக்கு, யூஆர் சோ கைண்ட், அம்மாக்கு இதை நினைச்சா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லுங்க. அப்ப குழந்தைங்க கைண்ட்னஸ் கத்துப்பாங்க. நிறைய பேரண்ட்ஸ் இந்த டெக்னிக் நான் சொல்லும் போது என்கிட்ட கேட்கிற முதல் கேள்வி, மேடம் என் பையன் எதுவுமே பண்ண மாட்டான் மேடம், நான் அப்புறம் எப்படி அவனை பாராட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க. பசங்களும் ஏதாவது ஒரு சின்ன விஷயமாவது கண்டிப்பா செய்வாங்கங்க. நீங்க நினைக்கிற விஷயமா இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் 48 hours உங்க குழந்தைய பாராட்டியே ஆகணும், பாராட்டினா எனக்கு 1,00,000 லாட்டரியில விழும் நினைச்சுக்கிட்டு நீங்க பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா ஒரு நல்லது கண்ணில் படும். அண்ட் அந்த நல்லதை பாராட்டுங்க. இதுதான் ஒரு நல்லதுக்கான துவக்கமா உங்களுக்கு இருக்கும். செகண்ட் டெக்னிக், ப்ராம்ப்ட் வெர்சஸ் ஆர்டர். குழந்தைங்க கிட்ட நம்ம ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு பதிலா எப்படி பண்ணணும் அப்படின்னு அவங்களை யோசிக்க வைக்கணுங்க. அதுதான் இந்த டெக்னிக். சொல்லி செய்யறதை விட குழந்தைங்களா யோசிச்சு செய்யறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அங்க ஒரு அட்டானமியும் கண்ட்ரோலும் கிடைக்கும். அந்த அட்டானமி சப்போர்ட் தான் குழந்தைங்களுக்கு செல்ஃப் ரெகுலேஷன் கத்து கொடுத்து அவங்களே செல்ஃப் கண்ட்ரோல்டா இருக்கிறதுக்கு வழிவகுக்கும். இப்ப பசங்க ஸ்கூல்ல இருந்து வந்தோடனே டிவி ஆன் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க போய் டிவி ஆஃப் பண்ணு அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா குழந்தைகிட்ட, இப்பதானே ஸ்கூல்ல இருந்து வந்தீங்க, ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே எந்த விஷயத்த ஃபர்ஸ்ட் பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்னு கேட்டுட்டு ஒரு கேப் விடுங்க. குழந்தைங்களே யோசிக்கட்டும். சில டைம் சில சுட்டி குழந்தைங்க டிவி தான் போடணும் அப்படின்னு சொல்ல வாய்ப்பு இருக்கு. அப்பையும் நீங்க திருப்பி அவங்கள ஒரு கேள்விதான் கேட்கணும். டிவி பாக்குறது உனக்கு ஜாலியா தான் இருக்கும், பட் அதுக்கும் முன்னாடி சில விஷயம் பண்ணலாமே, உன்னோட கிளென்லினஸ்க்காகவும், அது என்னதுன்னு யோசிச்சு பாத்தியா அப்படின்னு ப்ரோபிங் கொஸ்டின்ஸ் மட்டும் கேளுங்க. இந்த டெக்னிக் வந்து குழந்தைங்களுக்கு செல்ஃப் டிசிப்ளின், செல்ஃப் ரெகுலேஷன் மட்டும் கற்றுக் கொடுக்காதுங்க, குழந்தைங்களுடைய கிரிட்டிக்கல் திங்கிங் ஃபேக்டரையும் இம்ப்ரூவ் பண்ணும். அதுதான் அவங்க பெருசாகும் போது அவங்களுடைய டிசிஷன் மேக்கிங் பவருக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். இது வரைக்கும் நம்ம 2 டெக்னிக்ஸ் பார்த்தாச்சு. இதுக்கு அடுத்து ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி சப்போர்ட் பண்ண ஒரு மிகப்பெரிய டெக்னிக், உங்க ஃபேமிலி லைஃபை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணக்கூடிய டெக்னிக்கும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். தேர்ட் டெக்னிக், செட்டிங் கிளியர் பவுண்டரிஸ் வித் நேச்சுரல் கான்சிக்வன்சஸ். இந்த டெக்னிக் நேம்லயே நிறைய இருக்கு. பவுண்டரிஸ் அப்படிங்கிறது ரூல்ஸ் இல்லை. குழந்தைங்களுக்கு கிளியரா நம்ம எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ணி அண்ட் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நடக்கலைன்னா அதனால நடக்கக்கூடிய விளைவுகள், நேச்சுரல் கான்சிக்வன்சஸையும் சொல்றது தான்
ஹெல்தி பவுண்டரிஸ். ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, எப்போ குழந்தைங்களுக்கு நேச்சுரல் அண்ட் லாஜிக்கல் கான்சிக்வன்சஸ் தெரியுதோ அப்போ குழந்தைங்களுக்கு செல்ஃப் எமோஷனல் ரெகுலேஷன் நல்லாவே டெவலப் ஆகும். பனிஷ்மெண்ட்டாக சில விஷயங்கள் இருக்கும்போது அது அவங்களுக்கு பயத்தை மட்டும்தான் கொடுக்கும். பட் அதே குழந்தைங்க நேச்சுரல் கான்சிக்வன்சஸ் கற்றுக்கும் போது அவங்களுக்கு அது ஒரு பெரிய லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி. அது அவங்களுக்கு எதை செய்யணும் எது செய்யக்கூடாது அப்படின்னு தெளிவாக முடிவெடுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. இப்போ உங்கள் குழந்தை எப்போ பார்த்தாலும் சூப்பர் மார்க்கெட் போகும்போது ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க, ஓடிக்கிட்டே இருப்பாங்க, உங்கள் பக்கத்தில் இருக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சூப்பர் மார்க்கெட் போகிறதுக்கு முன்னாடியே குழந்தைகிட்ட சொல்லணும், இப்போ நம்ம சூப்பர் மார்க்கெட் போகிறோம், அங்கே பாப்பா ஓடக்கூடாது, பாப்பா ஓடுனீன்னா அது நிறைய பேருக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். அப்படி பண்ணா அம்மா பில் போடாம எடுத்த பொருள் எல்லாத்தையும் வச்சுட்டு நீயும் அம்மாவும் சேர்ந்து வெளியில வந்துடலாம் அப்படின்னு சொல்லுங்க. அண்ட் இதை தாண்டி குழந்தைங்க அப்படி பிஹேவ் பண்ணும்போது சரி வா நம்ம இப்போ வெளியில போகலான்னு சொல்லி கூட்டிட்டு வந்துருங்க. அப்போ பசங்களுக்கு அவங்க பண்ண ஆக்ஷனோட கான்சிக்வன்சஸ் நடக்குது அப்படிங்கிறது புரிஞ்சுப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் டைம் அந்த பிஹேவியரை ரிப்பீட் பண்ணாமலும் இருப்பாங்க. ஃபோர்த் டெக்னிக், டிலேடு கிராட்டிஃபிகேஷன். குழந்தைங்க டிசிப்ளினா இருக்கணும்னு நினைச்சாலும் நிறைய குழந்தைங்களால இருக்க முடியாததுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இம்பல்ஸ் பிஹேவியர். அதாவது குழந்தைங்க கிட்ட பொறுமை இருக்காது. அண்ட் அந்த பொறுமை இல்லாததுனால தான் நிறைய குழந்தைங்க கத்துறது, கோவப்படுறது எல்லாமே வருங்க. அதை பில் பண்றதுக்கு தான் இந்த ஃபோர்த் டெக்னிக் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த டெக்னிக் நீங்க ஃபாலோ பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குழந்தைங்க ஏதாவது ஒரு விஷயம் கேட்கும்போது அதை இம்மீடியட்டா கொடுக்காம அதுக்குன்னு ஒரு டைம் பாஸ் நீங்க கொடுக்கணும். ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி பண்ண ஆராய்ச்சியில எந்த குழந்தைங்களால இம்பல்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியுதோ, பேஷன்ஸா இருக்க முடியுதோ, அவங்க ஃபியூச்சர்ல அகாடமிக்லயும் சரி, ரிலேஷன்ஷிப்ஸ்லயும் சரி அவங்களுடைய லைஃப் ரொம்பவே நல்லா இருக்குங்களாம். இப்ப குழந்தை ஒரு டாய் கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தைகிட்ட இம்மிடியேட்டா அந்த டாய் வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலா இதை உன்னுடைய விஷ்லிஸ்ட்ல நம்ம வச்சுக்கலாம். அண்ட் உன்னோட பர்த்டே வரும்போது அம்மா இதை கண்டிப்பா வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லுங்க. குழந்தை இப்ப சாப்பிட உட்காரும் போது ஃபர்ஸ்ட் ஸ்வீட் சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா இந்த ஸ்வீட் கண்டிப்பா சாப்பிடலாம். பட் அதுக்கு முன்னாடி பாப்பா கண்டிப்பா இந்த இட்லியை சாப்பிட்டு முடிச்சிடணும், இட்லி சாப்பிட்டுட்டு ஸ்வீட் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன வெயிட்டிங் டைம் தான் குழந்தைங்களுக்கு பெரிய அளவுல அவங்க மூளையை ட்ரெயின் பண்ணுங்க. குழந்தைங்க அடம் பிடிக்கும் போதோ அழுது பொருளும் போதோ நம்ம இமீடியட்டா கொடுக்குறோம் பாத்தீங்களா, தயவு செஞ்சு அதை மட்டும் நீங்க கண்டிப்பா பண்ணக்கூடாது. அப்புறம் குழந்தைங்க நம்ம ஃபர்ஸ்ட் டெக்னிக்ல சொன்ன மாதிரி அந்த பிஹேவியரை திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த பிஹேவியர் ரிப்பீட் பண்றது மூலியமா அவங்களுக்கு நினைக்கிறது கிடைக்குது அப்படிங்கறதுனால. குழந்தை ஏதோ ஒண்ணு கேட்டு அழுது அடம் பிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், குழந்தைகிட்ட உனக்கு இது ரொம்ப வேணும்னு எனக்கு புரியுது, ஆனா பாப்பா அழுவுறதை நிப்பாட்டிட்டு அம்மா கிட்ட பொறுமையா பேசு, நான் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அம்மா உனக்கு கண்டிப்பா தரேன் அப்படின்னு சொல்லுங்க. முதல்ல அந்த 5 நிமிஷத்தை குழந்தைக்கு பில் பண்ண ஆரம்பிங்க. அப்பதான் எல்லா விஷயத்திலயும் உங்களால இந்த டெக்னிக்கை எஃபெக்டிவா யூஸ் பண்ண முடியும். ஃபிஃப்த் டெக்னிக், கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி பண்ண ரிசர்ச்ல 4 வயசுல இருந்து எந்தெந்த குழந்தைங்கலாம் ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸை ஷேர் பண்ணிக்கிட்டாங்களோ அந்த குழந்தைங்களுக்குலாம் டிசிப்ளின், ரெஸ்பான்சிபிலிட்டி பிளஸ் எம்பத்தியும் ஜாஸ்தியா இருக்குதுங்களாம். ஏன்னா அந்த குழந்தைங்களுக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் கான்ட்ரிபியூஷன் இருக்கு. இப்போ ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதுல என்னோட பங்கும் இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு தெரியறதுனால அந்த குழந்தைங்க வளரும் போது நிறைய புது இனிஷியேட்டிவ்ஸா இருக்கிறது, வாலண்டியர் பண்றது, இது எல்லாமே நேச்சுரலாவே அவங்களுக்கு வரும். நைட்டு டின்னர் சாப்பிடும்போது குழந்தைய பிளேட்ஸ்லாம் எடுத்து வைக்க சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப குழந்தைங்க அந்த பிளேட்ஸ் எடுத்து வச்சதுக்கு அப்புறம் நீங்க குழந்தைகிட்ட சாப்பிடும்போது இன்னைக்கு நீ பிளேட்ஸ்லாம் எடுத்து வச்சதுனால நம்ம இன்னைக்கு எல்லாரும் ஹாப்பியா உட்காந்து பேசிட்டு சாப்பிட முடியுதுடா அப்படின்னு சொல்லுங்க. அப்ப அந்த குழந்தையோட முகத்தை பாருங்க, அவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமும் பெருமையும் இருக்கும்ட்டு. இந்த சந்தோஷமும் பெருமையும் தான் அவங்களுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயத்த பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லைங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கறத ஒரு பாரமா குழந்தைங்க பார்க்க மாட்டாங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கறத ஒரு கான்ட்ரிபியூஷனா பார்ப்பாங்க. இந்த டெக்னிக் யூஸ் பண்ணும்போது பிகாஸ் குழந்தை பண்ணல அப்படின்னா அதை பின் பாயிண்ட் பண்ணி இது உன்னோட வேலை தானே, இதையே நீ பண்ணல அப்படின்னு கேட்கறதுல, இது எப்பயுமே பாப்பா தானே டேபிள்ல பிளேட்ஸ் எடுத்து வைப்பீங்க, இன்னைக்கு என்னாச்சு மறந்துட்டீங்களா, சரி வாங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லுங்க. இந்த மாதிரி நீங்க சொல்லும்போது குழந்தைங்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோடைய ஷேரிங்கும் தெரியும், பிளஸ் ஃபேமிலி சிஸ்டமோட சப்போர்ட்டிவ்னஸும் தெரியும். ஓகே நம்ம ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணோம்னா நம்ம ஃபேமிலி இருக்காங்க நமக்கு சப்போர்ட் பண்றதுக்கு அப்படின்ட்டு புரிஞ்சுப்பாங்க. இந்த டெக்னிக்ஸ்லாம் நீங்க யூஸ் பண்ணும்போது நீங்க செய்யக்கூடாத சில விஷயங்களும் இருக்குங்க. இது எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கும்போது குழந்தைங்க தப்பு பண்றதோ இல்லை மிஸ் பண்றதோ சகஜமா நடக்கும். அண்ட் அந்த மாதிரி நடக்கும்போது எப்பயுமே நீங்க குழந்தைங்கள லேபிள் பண்ணி எதுவும் சொல்லிடக்கூடாது. எனக்கு தெரியும் நீ எப்பயுமே வந்துருவேன்னு சொல்லிட்டு, நீ என்னைக்கு இதெல்லாம் பொறுப்பா எடுத்து வச்சிருக்க, அந்த மாதிரி அவங்கள லேபிள் பண்ணாதீங்க எப்பயுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, அது குழந்தைங்களுடைய செல்ஃப் எஸ்டீமை ரொம்பவே பாதிக்கும். அவங்க ஏதாவது ஒரு விஷயத்த மிஸ் பண்றாங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணி அக்னாலேஜ் பண்ணிக்கோங்க. பிளஸ் அதை நெக்ஸ்ட் டைம் அவங்க மிஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறத நம்ம தான் கைட் பண்ணணும். ஏன்னா இன்னும் சின்ன பசங்க தான், நம்மளுடைய கைடன்ஸ் கண்டிப்பா அவங்களுக்கு தேவை. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா கண்டிப்பா இன்னொரு பேரண்ட்டுக்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் 9 to 13 இயர்ஸ்ல இருக்கிற குழந்தைங்களுக்கும் எப்படி செல்ஃப் டிசிப்ளின் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டீன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவை நான் அதுக்கு பிளான் பண்றேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பாக்குற வரைக்கும் விஷ் யூ ஹாப்பி ஜென் பேரண்டிங்.